பை மோட் ஆப் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் ஆல் ப்ராடக்ட் அண்ட் ரிவ்யூ அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் கெட் ஆஃபர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்வமான கம்பளிப்பூச்சி அது எப்படி தன்னோட வாழ்க்கையில் ஒரு பட்டாம்பூச்சியாக உருமாறுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கும் உள்ள ஒரு சுவாரஸ்யமான கதை அதுக்கும் இருக்குது. வாங்க அந்த கதைக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். வாங்க குட்டீஸ். ஒரு பசுமையான தோட்டத்தில் கோகோ அப்படின்ற ஒரு கம்பளிப்பூச்சி வாழ்ந்து வந்துச்சு. அந்த கம்பளிப்பூச்சி மற்ற பூச்சிகளை போல் இல்லாமல் உலகத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் காலையில் சூரியன் இலைகளை எட்டி பார்த்தபோது ஒரு பூவிதழில் தொங்கிக் கொண்டிருக்கும் பளபளப்பான பனித்துளியை கோகோ கண்டார். ஏன் பனித்துளிகள் எவ்வளவு பிரகாசமாக ஜொலிக்கின்றது என்று யோசித்தாள். கோகோ அருகில் இருக்க ஒரு பெரிய பட்டாம்பூச்சி அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஏனென்றால் அவர்கள் சூரியனை நேசிக்கிறார்கள். அவர்கள் அதன் ஒளியை பிடித்து அதை பிரகாசமாகி கொள்கிறார்கள். கவரப்பட்டு கோகோ மேலும் ஊர்ந்து சென்று எறும்புகளின் கூட்டத்தை சிறு துண்டுகளை எடுத்துச் செல்வதை கண்டார். கோகோ எறும்பு கிட்ட போய், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நாங்கள் காலனிக்கு ஒரு விருந்து கட்டுகிறோம் என்று ஒரு எறும்பு கூறியது. ஒவ்வொரு சிறு சிறு துண்டும் நாங்கள் ஒன்றாக செழிக்க உதவுகிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. நான் ஏன் ரொம்ப சோர்வா இருக்கேன், எனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் உடம்புலாம் நம்மளுக்கு இவ்வளோ சோர்வா என்று அவள் ஒரு மகிழ்ச்சியான பட்டாம்பூச்சியிடம் கேட்டாள். அப்போ அந்த பட்டாம்பூச்சி சொல்லிச்சு, நீயும் நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நல்ல கூட்டம் வந்து உருவாக்கு, அப்போதான் நீ என்ன மாதிரி ஒரு பெரிய பட்டாம்பூச்சி ஆக முடியும் அப்படின்னு கோகோ சொல்லிச்சு. ஓகே, நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு ஆரோக்கியமான இலைகளை சாப்பிட்டுச்சு. நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு. அது கூட்டம் நல்லா பெருசாக உருவாக்குச்சு. நான் இப்போது ஒரு பட்டாம்பூச்சி. நாட்கள் செல்ல செல்ல பட்டாம்பூச்சி உருமாறியது. கோகோ முதன்முறையாக தனது வண்ணமயமான இறக்கைகளை அசைத்து கூச்சலிட்டார். அன்று முதல் கோகோவின் ஆர்வம் ஆச்சரியமாக மாறியது. அவள் தோட்டத்திற்கு மேலே உயர்ந்து புத்தம் புதிய கண்ணோட்டத்தில் உலகை கண்டுபிடித்தாள். கோகோ அதோட ரெக்கைகளை மெல்ல அப்படி விரிச்சு பறந்து அது தோட்டத்திலிருந்து வானத்துக்கு போச்சு. வானத்திலிருந்து அது இயற்கையோட உலக அழகை வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிச்சு. கோகோவோட முயற்சியால் ஒரு கம்பளிப்பூச்சி இப்போ என்ன ஆச்சு, அழகான பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளும் வந்து என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம தெளிவாக நம்ம மனசில் பதிய வச்சு அதுபடி நடக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.